ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நானும் என் பொண்ணும் டைல்ஸ் கடைக்கு போன ஒரு அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்குமே டைல்ஸ் பத்தலைன்றனால நாங்கள் போயிருந்தோம். எவ்வளோ பாக்ஸ் வேணும்னு நான் சொல்ல போயிருந்தேன். அங்கே பில் பே பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நானும் என் ஹஸ்பண்டும் போகும்போதுக்கு அந்த கடையை காட்டிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் அவங்க வேலைக்கு போன நேரத்தில் என்னை வாங்க சொன்னனால நான் போய் வாங்கினேன். இவ்வளோ பாக்ஸ் வேணும்ன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு அதை எல்லா டைல்ஸையும் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டைல்ஸில் எந்த டைல்ஸ் நாங்கள் வீட்டில் ஒட்டினோன்னு தெரியாது. அதனால் அதையும் காட்டுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வீட்டில் போய் காட்டவே இல்லை. வீட்டில் பாக்ஸஸாக இருந்தனால அதை பிரிக்கவும் இல்லை. அதனால் அவளை கூட்டிகிட்டு போகாதனால நான் அங்கேயே காட்டிட்டேன் அவங்களுக்கு எந்த டைல்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. போன கடை A1 டைல்ஸ் கடைக்கு போயிருந்தேன். அங்கே சூப்பராக இருக்கும். மேலேயும் இருக்கும். மேலே உள்ள இடத்துலையும் நான் போய் பார்த்துருந்தேன். இந்த டைல்ஸ் தான் நாங்கள் போட்டிருந்தோன்ட்டு என் பொண்ணுகிட்ட காட்டினேன். கடை எங்கே இருக்குன்னா வியாசர்பாடி, MKB நகர், அப்புறம் ஈபிக்கும் நடுவில் அந்த பிரிட்ஜுக்கிட்ட இருக்கும் அந்த கடை. குடோன்லேருந்து டைல்ஸ் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியில். அது வரைக்கும் என் பொண்ணு பார்த்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பெரிய கடை தான். இந்த கடை நான் மட்டுமே தூக்கிட்டு போக முடியாது. என் பையனும் வரேன்னு சொல்லியிருந்தான். ஏன்னா நான் ஒரு 3 பாக்ஸ், அவன் ஒரு 4 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கடைக்கு நான் 3 டைம்ஸ் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஈபிக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அந்த கட்டிங்க்கு அதாவது பெரம்பூரில் பிருந்தா தேட்டர் எதிரில் போய் கட் பண்ணோம். அதுக்கு ஒரு 400 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் மாதிரி வாங்கினதுக்கு 250 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சுவிட்சுக்கெல்லாம் ஒரு 500 ஆச்சு. எல்லாமே நான் தான் இந்த எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸ் பண்ணிட்டாங்க ஒயரிங் ஒர்க்கு. மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் வேறு ஒயரிங் பண்ணுறதுக்கு மேன் தான் கூப்பிடணும். அதுக்கு ருப்பீஸ் கொடுக்குறதுக்கே 1000. அதனால தான் நாங்களே அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். 10-13 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாக்ஸு தான். அதனால் இப்போ இது ஒரு 10க்கு மேலேயே வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு நாங்களே வாங்கி செஞ்சிகிட்ருக்கோம். அப்புறம் டைல்ஸ் சரியாக ஒட்டாமல் போயிட்டாங்க. அதனால் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு டைல்ஸ் கம்மை வாங்கி நானே ஒட்டிகிட்டு இருந்தேன். இது பாத்ரூமுக்காக கதவுக்கு ஒட்டுறதுக்காக வாங்கினேன். பாத்ரூம் கதவை முதல்ல இருந்தவங்க ரொம்ப கிராச்சஸ் பண்ணிவிட்டு உடைக்கிற மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் மாற்றணுமா பாத்ரூம் கதவை, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டில் உள்ள எல்லாத்தையும் மோசமாக ஆக்கிட்டு போயிட்டாங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க. அதனால் எல்லாமே மாற்ற வேண்டியதாயிருச்சு. நம்ம ஒரு பொருளை கஷ்டப்பட்டு அதை செஞ்சு கொடுப்போம். அவங்க வாடகைக்கு இருக்கிறவங்க அதை சரியாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வீட்டை வாடகைக்கு தானே இருக்கோம், உடச்சா அவங்களுக்கு தானே செலவாகும்ன்ட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம வீடுக்கு சொந்த வீட்டில் அதை ஒரு பொருளையும் வாங்கி செய்கிறதுக்கு எவ்வளோ அவதிப்படுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். நான் அடுத்த வீட்டில் இருக்கும்போதுக்கு ஒன்றுத்தையும் பார்த்து நம்ம அதை சரி வீணாக்கிடக்கூடாது, இதை வீணாக்கிடக்கூடாது, உடச்சிடக்கூடாதுன்னு நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என் வீட்டில் வாடகைக்கு வந்தவங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் காசு பிடிச்சி வைக்காமல் அவங்க உடனே வேணும்னு காசு கேட்டோன்னே கொடுத்துட்டேன் பாவப்பட்டுட்டு. அதனால் எனக்கு இப்போ ரொம்ப செலவாயிருச்சு. இப்போ பாத்ரூம் கதவு இப்போ மாற்றியே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ டைல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வரேன் நீ வரேன்னு வீட்டுக்கு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் இப்போதைக்கு விட்றதா இல்லை. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் வாட்டருக்கு இன்னும் கனெக்ஷன் கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நான் உள்ளாமா இல்லையான்னு பார்க்கணும் வீட்டை. ஏன்னா ரொம்ப ஏற்கனவே செலவாயிருச்சு. கடன் வேறு அதிகம் ஆகிட்டே இருக்குது. இல்லை பையனுடைய சம்பளத்தில் தான் இந்த வாட்டி இந்த ஈபி திங்ஸு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கினது. அதுக்கப்புறம் என் வீட்டு வேலையுமே வந்துருச்சு. அதனால் அதை செய்கிறதுக்கு நான் போயிட்டேன்.
க்ளீனிங் ஒர்க்கு க்ளீன் பண்ணாதனால ரொம்ப டஸ்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சொல்லியே ஆகணும், இந்த ஒரு ஸ்டாண்டு வந்து கடையில் வந்து நான் எடுத்திருந்தேன் ரூ. 200. அதுக்கப்புறம் அந்த மரத்தை வாங்கி நாங்களே அளவு பார்த்து கட் பண்ணி அதுக்கு மீஷோவில் வந்து இந்த பேப்பர் ரேக், அந்த வால்பேப்பர் வந்து வாங்கி அந்த ரேக்குங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது 700க்குள்ளே முடிஞ்சிச்சு. கடையில் வாங்கினா 1500க்கு மேலே ஆயிருக்கும். நான் இருக்கிற வீட்டில் செல்ஃபு ரொம்ப இல்லாதனால இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு தோதா போயிடுச்சு. நிறைய பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கண்டிப்பாக இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை செஞ்சுக்கிட்டு இருங்க. என்னை தைரியமாக என் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நான் முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு. நீயே பண்ணிடு, இதை செஞ்சிரு, இதை வாங்கி கொடுத்துரு, அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. என்னன்னா அந்த வேலை செய்கிற ஆட்கள் தான் வந்து கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க. வேண்டிய பொருளெல்லாம் நான் வாங்கி எல்லாமே கொடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.